அன்பான மக்களே, நம்மளோட காவேரி அப்புறம் கங்கா எல்லாருமே இன்றைக்கி லைவ் வந்திருக்காங்க. லைவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்மளோட காவேரி. வாடகை வீடு பார்த்து வந்தாச்சு. கெஸ்ட்டாக போய் 2 நாள் குமரன் அதாவது நிவின் வீட்டில் தங்கிட்டு அப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் இல்லை ஏன் அவர் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் சின்னி பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வாடகை வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. வாடகை வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, விஜய் வீட்டிலேருந்து கொஞ்சம் தெரு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ விஜய் அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நாளைக்கு எஸ்எஸ் மியூசிக் வராங்க இல்லையா, அதை பற்றி அவங்க கொஞ்சம் பேசியிருக்காங்க நம்மளோட காவேரி. அதுக்கப்புறமா ஷார்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க கமெண்ட்ஸ் படித்தாங்க. அதுக்கப்புறமா கங்கா, நர்மதா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறமா மற்ற யாரையும் காணோம். இந்த இடத்துல நம்ம விஜய் இல்லை அப்படிங்கிறது, இது அவங்க வீடுன்றதுனால அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. மற்றபடி விஜய் எப்போ வராரு அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக வருவார். விஜய் இருக்கிற இடத்துல தான் காவேரி இருப்பாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸ் போன இதெல்லாம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. லைவில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லலை. இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், கண்டிப்பாக வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாடகை வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா?